புத்தாண்டை முன்னிட்டு புதுச்சேரியில் கொண்டாட்டங்கள் குறித்த புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அக்பர் வழங்க கேட்கலாம். வணக்கம் அக்பர், இந்த புதிய கட்டுப்பாடுகள் குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு 31ஆம் தேதி பிற்பகல் முதல் ஒயிட் டவுன் பகுதியில் வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் வரும் 1ஆம் தேதி முதல் இருசக்கர வாகனங்களில் செல்பவர்களுக்கு கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் எனவும் டிஐஜி சத்யசுந்தரம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை கொண்டாட ஏராளமான சுற்றுலா பயணிகள் தற்போதே வந்துள்ள நிலையில் வணிகர்கள் மற்றும் மார்க்கெட் வியாபாரிகள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து காவல்துறையினர் ஆலோசனை கூட்டம் எஸ்வி பட்டேல் சாலையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. காவல்துறை ஐஜி அஜித்குமார் சிங்லா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் டிஐஜி சத்யசுந்தரம் உள்ளிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் வியாபாரிகள் பங்கேற்றனர். கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்கள் சந்தித்த டிஐஜி சத்யசுந்தரம், புதுச்சேரியில் புத்தாண்டை கொண்டாட லட்சக்கணக்கானோர் கடற்கரை சாலையில் கூடுவார்கள் என்பதால் நகர பகுதியில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த 31ஆம் தேதி பிற்பகல் முதல் ஒயிட் டவுன் பகுதி முழுவதும் வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட உள்ளதாகவும், ஒயிட் டவுன் பகுதியை சுற்றி 10 இடங்களில் வாகன நிறுத்தும் இடங்கள் அமைக்கப்பட உள்ள நிலையில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அந்த வாகன நிறுத்தும் இடத்தில் வாகனங்களை நிறுத்திவிட்டு அரசின் மூலம் இயக்கப்படும் இலவச பேருந்து மூலமாக கடற்கரை சாலை உள்ளிட்ட ஒயிட் டவுன் பகுதிகளுக்கு செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் ஒயிட் டவுன் பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு மட்டும் பாஸ் வழங்கப்படும் என்றும் அவர்கள் அந்த பாஸை காண்பித்து வீடுகளுக்கு செல்லலாம் என தெரிவித்த அவர், கடந்த ஆண்டு 2 லட்சம் பேர் வரை கடற்கரை சாலையில் கூடினார்கள். இந்த ஆண்டு அதைவிட கூட்டம் அதிகமாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக கூறினார்கள். தொடர்ந்து பேசிய டிஐஜி சத்யசுந்தரம், இருசக்கர வாகனங்களில் செல்பவர்களுக்கு கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ள நிலையில் வரும் 1ஆம் தேதி முதல் புதுச்சேரியில் இருசக்கர வாகன ஓட்டிகள் மற்றும் பின்னால் அமர்ந்து வருபவர்களுக்கு கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் எனவும் மீது 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அக்பர்.